ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய்பாபா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நாம் ரொம்பவே டேஸ்டியான ஓமப்பொடி மிக்சர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துருக்கேன். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதோட தண்ணி ஆட் பண்ணி இதை எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கலாம். இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஆக்சுவலி இன்றைக்கி நான் ஆஃபீஸ்லேருந்து வந்தது லேட்டு. ஸோ பட்டர் வெளியில் எடுத்து வைக்காததுனால எனக்கு பிசைய ரொம்ப ஹார்டாகவே இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணும்போது பட்டர் ஃபஸ்ட்டு மெல்ட்டிங் மெத்தடில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பிசைங்க. அப்போ தான் பிசையும் போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஃபஸ்ட்டே மொத்தமாக சேர்த்துறாதீங்க, மாவு ரொம்ப வளவலன்னு ஆகிடும். நல்லா டைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச தண்ணியிலேயே கொஞ்சம் மீந்துருச்சு பார்த்தீங்களா? மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. மாவு பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருந்தால் தான் நம்ம பிழியும் போது ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு கடாய் வச்சு ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இடியாப்ப குழலில் மாவை செட் பண்ணி எடுத்துப்போம். இந்த மாதிரி ஆயில் ஹீட் ஆனதும் இடியாப்பம் பிழிகிற மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. நான் ஆல்ரெடி ஒரு செட்டு பிழிஞ்சிட்டேன். ஸோ அதோட சவுண்ட் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். அதோட கிறிஸ்பினஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதாங்க. இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் எல்லாம் பிழிஞ்சு எடுத்துருங்க. ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா ஹீட்டான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துருங்க. கருவேப்பிலை போடும்போது தூரமாக நின்று போடுங்க. இந்த மாதிரி சூப்பரான ஓமப்பொடி மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.